நம்ம ஃபோனில் சார்ஜ் குறையிறப்போ என்ன பண்ணுவோம்? ஆப்ஸை க்ளோஸ் பண்ணுவோம், பிரைட்னஸை கம்மி பண்ணுவோம். பட் அதை தாண்டி இன்னொரு ட்ரிக் இருக்குது. அது என்னன்னு நான் சொல்லும் போது வெல்கம் டு மை கப் ஆஃப் சீரிஸ் எபிசோட் 12. சரி, நம்ம ஃபோன் ஒரு சைலண்ட் ஒர்க்கை மாதிரி. நீங்கள் அதை யூஸ் பண்ணலனாலும் பேக்ரவுண்டில் அது சில வேலைகளை செஞ்சுட்டு தான் இருக்கும். லைக் மொபைல் சிக்னல் டவரை தேடும், வைஃபை நெட்ஒர்க்கை ஸ்கேன் பண்ணும், ப்ளூடூத் டிவைசஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்கும், அண்ட் டேட்டா கனெக்ஷனை மெயின்டைன் பண்ணும். அதாவது ஃபோன் லிட்ரலி டவர் நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ இந்த சர்ச்சிங் ப்ராசஸில் தான் பேட்டரி அதிகமாக ட்ரெயின் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் லிஃப்ட்டுக்குள்ளே, பேஸ்மெண்ட்டில், ட்ரெயினில், இந்த மாதிரி இடங்களில் சிக்னல்ஸ் கம்மியாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்களில் ஃபோன் இன்னுமே பவரை கொடுத்து சிக்னலை டவருக்கு அனுப்ப பார்க்கும். லைக் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க நார்மல் வாய்ஸ்லேயும், தூரமாக இருக்கிறவங்கள கத்தியும் கூப்பிடுவாங்க. அது மாதிரி தான் சிக்னல் வீக்காக இருக்கும்போது அதிகமான பவரை யூஸ் பண்ணும். ஸோ அதனால பேட்டரி சீக்கிரம் ட்ரெயின் ஆகிடும். ஸோ உங்கள் ஃபோனில் சார்ஜ் குறைஞ்சிட்டு வரப்போ ஏர்ப்ளேன் மோட் ஆன் பண்ணீங்கன்னு சொன்னால், நான் சொன்ன அந்த பேக்ரவுண்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் ஸ்டாப் ஆகிடும். அதாவது ஃபோனுக்கு இது ஒரு ரெஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ இதனால ஃபோன் கன்சியூம் பண்ணுற பவர் டிராஸ்டிக்காக குறையும். நம்மளாம் ஜோதிச்சிருப்போம் ஃபோன் பேட்டரி அதிகமாக சார்ஜ் பண்ணுறதுக்கு காரணம் ஸ்க்ரீன் அண்ட் ஆப்ஸ்ன்னு சொல்லி. பட் வயர்லெஸ் கம்யூனிகேஷனுக்கு தான் இங்கே அதிகமான பவர் போயிட்டுருக்கு. அதாவது சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணுறது ஒரு எனர்ஜி ஹங்க்ரி ப்ராசஸ். ஏர்ப்ளேன் மோட் ஆன் பண்ணணும்னு சொன்னால் கம்யூனிகேஷன் பாஸ். அதனால தான் பேட்டரி லைஃப் சடனாக இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இப்போல்லாம் இந்த ஏர்ப்ளேன் மோட் யூஸ் பண்ணலான்னு சொன்னால், நீங்கள் தூங்குறப்போ, ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது, அண்ட் லோ பேட்டரி எமர்ஜென்சி அப்போ, அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் சார்ஜ் பண்ணுறப்போ ஏர்ப்ளேன் மோட ஒன் பண்ணிட்டு சார்ஜ் பண்ணீங்கன்னு சொன்னால் சார்ஜ் இனிமேல் ஸ்பீடாக வரும். ஸோ ஏர்ப்ளேன் மோடுன்றது ஏர்ப்ளேன்ஸுக்கு மட்டும் இல்லை, இது ஒரு பேட்டரி சர்வைவல் மோட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உண்மையாகவே பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் see you.